தமிழகத்தில் உள்ள மாணவ செல்வங்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை சிந்தித்து பார்த்தும் மத்திய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான நிதியை உடனே விடுவிக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கான நிதியை பெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் விரைந்து எடுக்க வேண்டும் என்றும் திமுக தலைமையிலான விளம்பர அரசை புரட்சித்தாய் சின்னம்மா கேட்டுக்கொண்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், சமக்ரா சிக்ஷா அபியான் என்ற ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய முதல் தவணைக்கான தொகை 573 கோடி ரூபாயை மத்திய அரசு இன்னும் விடுவிக்காமல் காலம் தாழ்த்துவது துரதிருஷ்டவசமானது என தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் தரமான சமமான கல்வி கிடைப்பதையும் ஆசிரியர் பயிற்சி மையங்களை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் சமக்ரா சிக்ஷா அபியான் என்ற திட்டத்தினை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்திற்கான நிதியானது மத்திய அரசும் மாநில அரசும் 60க்கு 40 என்ற விகிதாச்சார அடிப்படையில் தங்களது பங்களிப்பினை செய்து வருகின்றன. இந்நிலையில் 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான SSA திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 3586 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் இதில் மத்திய அரசின் பங்களிப்பாக 2152 கோடி ரூபாய், அதாவது 60 விழுக்காடு தொகை 4 தவணைகளில் விடுவிக்கப்படும். அதே நேரத்தில் மாநில அரசின் பங்கு 1434 கோடி ரூபாய் என 40 விழுக்காடாக உள்ளது. இந்நிலையில் மத்திய அரசின் பங்களிப்பில் இருந்து முதல் தவணையாக 573 கோடி ரூபாய் ஜூன் மாதத்தில் விடுவிக்கப்படாமல் தாமதம் ஏற்படுவது தமிழ்நாட்டிற்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடும். அதேபோன்று கடந்த ஆண்டின் கடைசி தவணையான 249 கோடி ரூபாயையும் மத்திய அரசு இன்னும் விடுவிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது என கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இந்த திட்டத்திற்கான நிதியை இன்னும் வழங்காததால் 15,000 ஆசிரியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் ஊதியம் வழங்க முடியாத நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டுள்ளது. அதேபோன்று கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் 25 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் சேர்ந்த மாணவர்களுக்கான கட்டணத்தை திருப்பிச் செலுத்துதல், தொலைதூர பகுதிகளில் உள்ள மாணாக்கர்களுக்கு போக்குவரத்து வசதி, ஆசிரியர் பயிற்சி மற்றும் 6 முதல் +2 வரை படிக்கும் மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி ஆகியவையும் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். ஆனால் திமுக தலைமையிலான அரசுக்கு எந்தவித கவலையும் ஏற்பட போவதில்லை. மத்திய அரசை குறை கூறிவிட்டு வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு ஒன்றும் செய்ய மாட்டார்கள். இதை பற்றி அண்மையில் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற கூட்டத்தில் கூட திமுக உறுப்பினர்கள் யாருமே வாய் திறக்கவில்லை. திமுகவினர் மக்களிடம் ஏதாவது பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களை ஏமாற்றி வெற்றி பெறுவதால் தமிழக மக்களுக்கு எந்தவித பயனும் இல்லை. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் மத்திய அரசு இந்த நிதியினை விடுவிக்காமல் கால தாமதம் செய்வதாக தமிழக அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். தேசிய கல்விக் கொள்கையில் சில சாதகங்கள் இருந்தாலும் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது ஆட்சி காலங்களில் மும்மொழிக் கொள்கையை தமிழகத்தில் அனுமதிக்கவில்லை. இந்த கொள்கையை இன்றைக்கும் அனைவரும் உறுதியுடன் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தலைமையிலான அரசு மத்திய அரசை குறை கூறி தப்பித்துக் கொள்வதை விட்டுவிட்டு தமிழகத்திற்கான நிதியை பெற தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார். எனவே தமிழகத்தில் உள்ள மாணவ செல்வங்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை சிந்தித்து பார்த்தும் மத்திய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான நிதியினை உடனே விடுவிக்க வேண்டும். மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கான நிதியை பெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் விரைந்தெடுக்க திமுக தலைமையிலான விளம்பர அரசை கேட்டுக்கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார்.